ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மண்டே 5:30க்கே எழுந்துட்டேன். இன்றைக்கி எழுந்துட்டு தெருவாசலில் பெருக்கி கோலம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மிக்கான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ வாட்டர் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். 6:15 ஆகுது இப்போது. இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிச்சனுக்கு குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாப்பா எழுப்பி அவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நேற்று நான் தம்பிள்ஸ் வாங்கியிருப்பேன். ஒரு 4-5 மந்த் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அம்மா வீட்டில் நான் எக்ஸசைஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு காட்டியிருப்பேன். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போதைக்கு மார்னிங்கில் நல்லா யோகா ஒரு 2 எக்ஸசைஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டம்மிக்கான ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஒரு 5 பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ் தான் பண்ணணும். டம்பிள்ஸ் இருக்குது. அப்படி நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்க. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தம்பி எழுப்பி குளிக்க வச்சு ஒரு 10:30 மேலே நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைமில் ஒர்க் அவுட் ஒரு 1/2 hour ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸில் அப்போ பண்ணிக்கலாம். இப்போ யோகா அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைண்டே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. குக்கிங் வந்துடலாம். இதுக்கப்புறம் டைம் இருக்காது. குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாப்பா எழுப்பி தண்ணியெல்லாம் குளிக்க வச்சு அவங்க ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இவரையும் ரெடி பண்ணணும். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும். இன்னிலேருந்து எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக போகுதுன்னு நேற்று நினச்சேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு தெரியல. குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணாமே நம்ம நினச்சிட்டு இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. நானும் அப்படி நினச்சிட்டு எவ்வளோ மந்த் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்காகவே நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். எந்தளவு ரிசல்ட் கிடைக்குது, எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். சாம்பார் ஊற வச்சுருக்கேன். இது விசில் விட்டுடலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் வச்சிடலாம். ஸ்வீட் கார்ன் நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான். சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா குட்டி பொண்ணுக்கு ஆல்ரெடி வயிறு வலி. நம்ம கொஞ்சம் காரங்கீரெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணலான்ட்டு யோசனை இருந்துச்சு. ஏன்னா பாப்பா பெரிய பாப்பா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வயிறு வலினால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இவங்க கம்பல்சரி கேட்பாங்க அடம் பண்ணி. அப்புறம் மறுபடியும் வயிறு வலி ஸ்டார்ட் ஆகிடும். நேற்று டேப்லெட்லாம் கொடுத்தோம். ஓகே தான் இப்போதைக்கு. அதனால் நம்ம 2 பேருக்கு ஈக்குவலாக பண்ணிக்கலாம். ஒரு 3 days போட்டோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக பண்ணுறேன். தெரியும் வெயிட் லாஸ் இருக்கிறோன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் பருப்பில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்வீட்கான ஃபைபரு, கார்ப்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸில் இருக்குது. எது அளவோ அது எனக்கு தெரியும். அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் குக்கும்பர் வந்திருக்கேன். நம்ம லஞ்சில் எடுத்துக்கலாம். அதை மார்னிங் ஷேக் எடுக்கணும். ஒரு 1/2 hour கழித்து நான் ஷேக் எடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். குக்கிங் பண்ணிகிட்டே தான் நான் இதை பண்ண முடியும். இல்லைனா எனக்கு டைம் இருக்காது. அது 10 o'clock மேலேயே போயிடும் நம்ம சாப்பிடலன்னா. கரெக்ட் டைமுக்கு இன்றைக்கி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். டே எப்படி போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். என் கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது குக்கிங் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது டைட்டாக இருக்குது. நேற்று ஈவினிங் எங்கள் அத்தை மாமா வந்திருந்தாங்க. மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மரத்துலேருந்து. கொஞ்சம் நேற்று த்ரோ பெயின் வேறு கொஞ்சம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 5-6 மாம்பழம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நைட்டு நாங்கள் 2 days இருந்துட்டு போங்கன்னா அவங்க கேட்கல. காலையில் 5 o'clock எழுந்து கிளம்பிட்டாங்க. நான் 5:30 தான் எழுந்தேன். சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. மாங்காய்லாம் பாதி பழுத்துட்டு இருக்குது. லைட்டாக காயாக இருக்குது. இன்றைக்கி பழுத்துடும். சாம்பாருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ சரி குழந்தை வயிறு வலி சொல்லிட்டு நாங்கள் எதுவும் டச் பண்ணல. நேற்று சாப்பிட சொல்லி அவள் பார்த்துட்டே இருந்தாங்களா, அதனால் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மூடி வச்சுருக்கோம் பல்கட்டுன்னு. மரத்துலேருந்து வாழைப்பழம் வேறு எடுத்துகிட்டு வந்தாங்க.
அதுவும் கொஞ்சம் காயாக இருக்குது. பழுத்தது அது 2 சீப் சொல்லுவாங்கள்ல, அது வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் பழுக்கட்டும், அப்புறம் பாப்பா கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். இது 2 தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டு அப்படியே இருக்க சொன்னால் அவங்க இருக்கல, கிளம்பிட்டாங்க. காலையில் தான் கிளம்புனாங்க. இன்னும் பாப்பாவுக்கு தெரியாது, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பிட்ட பிறகு தான் நம்ம சொல்லணும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பருப்பு விசில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ நம்ம ஸ்வெட் ஆகணும், நல்லா பாடியில் வந்து ஸ்வெட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் தான். ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். அது பண்ணிங்கனாவே போதும், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் குக்கிங்லாம் முடிச்சுட்டு. ஃப்ரெண்ட் 7:50 நான் முடிச்சிட்டேன். பால் காய வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான். இந்த பக்கம் சாதம் எல்லாமே செம்ம சூடாக இருக்குது. வந்து முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக குக்கிங் முடிச்சிட்டேன். பாப்பா எழுப்பிட்டேன், பாத்ரூம் போயிருக்காங்க. நான் ஷேக் எடுத்திருக்கேன், நான் போய்ட்டு அதை குடிக்கிறேன். தம்பி எழுந்துக்குவான், நான் ஹாலில் போனாவே அவன் எழுந்துக்குவான். இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டுனாவே இவங்க தூங்குவாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து தம்பிள்ஸ் வச்சு முடிச்சிட்டேன் ஒர்க் அவுட்டு. லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் நான் உடனே வீடியோ எடுக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஸ்வெட்டிங். இப்போ போயிட்டு குட்டி பையனை குளிக்க வச்சுட்டு அப்புறம் நம்மளும் குளிச்சிடலாம். மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, கொடுங்க, அது வாயில் வைக்கக்கூடாது. இப்போ என் வாட்டர் பாட்டில் இவங்க வச்சிட்டா நேற்று. உங்ககிட்ட சொன்னா இல்லைன்னு தெரியல. நீ தானே வச்சா? நான் தான். தம்மானா கீழே போட்டு மூடி தனியாக வந்துச்சு. வச்சுட்டாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. இப்போ அதை தான் புதுசு ஒன்று வச்சுட்ருக்கேன். அதை எடுத்து ஃபில் பண்ணணும். என்ன பட்டு? போதுமா? வாப்பலாம். வாழலாம் ஊற்றிக்கலாவா? அவ்வளோதான். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. டைம் கூட பார்க்கல நான். போகலாமா? வாப்பலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தூக்கம் வந்துச்சு. குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு நானும் குளிக்கணும். டைம் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நானும் மிஷின் வந்து யார் 1.5 மணி நேரத்தில் வச்சுது? நீதானா? ஆஃப் ஆகிட்டு இருக்குது மிஷினு. இவர் தான் எதனா ஒரு மாற்றி விட்ருவார் அப்பப்போ. மறுபடியும் துவைக்கிற மாதிரி இருக்கும். துணியை வந்துட்டு வரலாமா? நம்ம காய வச்சுட்டு வரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ போயிட்டு நாங்கள் உடஞ்சிரும் நைனா. இப்போ போயிட்டு துணி காய வச்சுட்டு லாலா ஊற்றிக்கலாம், அப்புறம் தூங்கலாம். ஓகேவா? பூ கொஞ்சமாக தான் சாப்பிட்ட சொல்லு. பூ ஃபுல்லாக சாப்பிடணும். ஓகேவா? சரி, பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் பாய். ஃப்ரை கிஸ் கொடு. அம்மா. குட் மார்னிங். வெரி குட். ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குது குட்டி. என்ன பட்டு? அதோ காட்டுறேன், வாட்டர் பாட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. காட்டுற போகிறேங்க, உடச்சிட்டோம். இதுக்கப்புறம் இவர் வாங்கி தருவாரோ தெரியல. பாருங்க, மூடி தான் இருக்குது. டம்முன்னு அடி. நேற்றுலாம் உடச்சிட்டான். நீ தானே? சரி வா, நம்ம துணி காய வச்சுட்டு நம்ம போயிட்டு வெளியே. வெயில் வர இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே காற்று. மீன் தொட்டி மேலே அந்த அட்டை மாதிரி போட்டு வச்சுருந்தேன், கீழே விழுந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாக் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா காற்றடிக்குது. 1 ஹவர் இங்கே வாக் பண்ணலாம். வா, சொல்லினே இருக்கு. சொல்லவே காற்று பயங்கரமாக அடிக்குது. பட் இரு, மம்மி வச்சு விட்றேன் நைனா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வ்ளாகில் மீட் பண்ணலாம்.